என்ன பண்ணாலும் தொப்பை குறைய மாட்டேங்குதா? ஜிம்முக்கு போயாச்சு, எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே செம சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கொள்ளு. இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் நல்ல வாசனை வர அளவுக்கு லேசாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுமே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, வரமிளகா, கொஞ்சம் சீரகம், மிளகு, புளி போட்டு நல்லா வதக்குங்க. அந்த வதங்கும் போதே அந்த வாசனை கம கம கமன்னு வரணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுல பச்சை மிளகா சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா கொள்ளு சூடு. கூட வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இது நல்லா வதங்கினதுமே எடுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுல்ல மாத்திட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு அப்படியே அதில் கொட்டி சுட சுட சாதத்தில் நீங்கள் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே நீங்களே நல்ல டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கவங்க என்ன வர வர ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டே போகிற அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க.